Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு vlog பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ரொம்ப நாள் கழிச்சு பண்றேன்னா ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. என்னன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து தியேட்டர் போறோம். ஏன்னா ரொம்ப இயர்ஸ் ஆச்சு கொரோனா வந்துட்டு சரி இப்ப கொஞ்சம் போலாம். இப்ப கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஏன்னா 2 டோஸும் போட்டுருக்கோம்னு ஒரு சின்ன நம்பிக்கையில கிளம்புறோம் டாக்டர் படத்துக்கு தான். இப்போ சாப்பிட போறோம். இன்னைக்கு பெருசா சமையல்லாம் ஸ்பெஷல்லாம் இல்லை, என்னென்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு, அப்புறம் ரசம், தயிர், ரைஸ், அவ்வளோதான். வந்துட்டார். அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இன்றைக்கி ஒரு கேக் டெலிவரி. இந்த கேக் தான் பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் பண்ணியிருக்கேன். ரெண்டு வருஷம் கழிச்சு படத்துக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தான் அலாட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெட் கலர் காரில் அக்கா, மாமா, அர்ஜுன், ரித்வாலாம் இருக்காங்க. அங்கே போகிறது தாயே. ஏ இருக்கு அதனால மாஸ்க் நான் கொடுத்தோடவே மறந்துட்டேன். மாஸ்க் தானே போட்டிருக்கீங்க. ஹாய் மாமா. நம்ம ஓபன் பண்ண கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு. இந்த இதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. சொல்லுமா படம் சீரியஸாக செம்ம காமெடி, ரொம்ப நல்லா இருந்துச்சு டாக்டர் படம். கண்டிப்பாக தியேட்டர் போய் பார்த்தது எவ்வளோ நாள் கழிச்சு ரொம்பவே ஒரு ரிலாக்ஸிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இது பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக ஒர்த்து தான் தியேட்டர் போய் பார்க்கறது. நீங்களும் சேஃபாக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. பார்த்துட்டு நாங்கள் எதுக்கும் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அம்மா வீட்டுக்கு வந்தோம். ஏன்னா அஜு அக்கா எல்லாம் நாளைக்கு கிளம்புறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். அக்கா மாமாலாம் இன்னைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் நேற்று நைட்டே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெசிபி அப்படியே ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா தலப்பாக்கட்டி ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். எனக்கு தலப்பாக்கட்டி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபேவரெட்டும் அதுதான். ஸோ அந்த ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதோட ரெசிபி அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பட்டை ஒரு 4 துண்டு, கிராம்பு ஒரு 4, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பவுடர் பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் 2 எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு அப்புறம் இஞ்சி, இதெல்லாம் வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு பெரிய வெங்காயம் இல்லை, அதே மாதிரி தக்காளியும் இல்லை. இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பேஸ்ட்டு மசாலா. பார்த்திங்கன்னா இந்த இது அரைச்சிட்டேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பவுடர், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி, புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையானது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய், நெய் ரெண்டுமே கலந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். காஞ்சதுமே நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ செம்ம ஹாட்டாக இந்த பேஸ்ட்டை கொட்டிடலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா தூள் இது வந்துட்டு சேர்த்துடலாம். இதோட நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சும்மா ஒரு பிஞ்ச் சேர்க்குறேன். அப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன். தனியாத்தூள் இல்லை மல்லித்தூள் அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் கொஞ்சமாக, அவ்வளோதான். இதெல்லாம் தான் மசாலா. இதே செம்ம வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி, புதினா, தயிர் எல்லாமே சேர்த்துக்கலாம். சாரி, ஃபோன் ஹீட் ஆகிடுச்சு, நடுவில் வந்து ரெக்கார்டிங் ஸ்கிப் ஆகிடுச்சு. என்னென்ன போட்டிருக்குன்னா அந்த மசாலா தூள்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு தயிர் நான் காமிச்சிருந்தேன்ல, தயிர் ஒரு 4 ஸ்பூனு, அப்புறம் கொத்தமல்லி புதினா, அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு சிக்கனை போட்டாச்சு, உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துட்டு இந்த கிளாஸில் தான் நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். அதனால் இப்போதைக்கு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆக விடலாம். தண்ணி அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். இது வந்துட்டு ஒரு சிக்கன் 10 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றி அரிசிலாம் போட போகிறோம். இங்கே 2 பேரும் ஜாலியாக படுத்துட்டு செல்லு பார்த்துட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி தான் ஊற்றணும். இதில் வந்து கிட்டத்தட்ட 1.25 டம்ளர் அளவுக்கே இருக்கும் தண்ணி. ஸோ வந்துட்டு நான் எவ்வளோ 2 டம்ளர் அரிசிக்கு ஊற்ற போகிறேன்னா 3.25 அந்த மாதிரி தான் நான் ஊற்ற போகிறேன். ஏன்னா குக்கரில் தான் வைக்க போகிறோம், விசில் தான் விட போகிறோம். நம்ம ஸ்லோ பாயிலிங் மாதிரி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிக தண்ணி கூட இது பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கணக்கு ரேஷியோ மாதிரி தான் வரும். இதில் நான் இன்னும் குத்து மதிப்பாக தான் நான் இன்னும் வந்துட்டு ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் இவ்வளோ தான் சேர்க்குறேன். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. கடைசியாக லெமன் ஜூஸும் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்க்கணும். இப்போ வந்துட்டு அரிசி சேர்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். அரிசி போட்டாச்சு, லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அரிசி எல்லாம் ஒன்றாப்பில் வந்ததுக்கப்புறமேட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குலைவாப்பில் வந்துருச்சு. இப்படி வந்ததுக்கப்புறமேட்டு தான் குக்கரை மூடி வைக்கணும். உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு சரியாக இருக்கும். கொஞ்சமாக இப்போ நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா மூடி வச்சிட்டேன். நான் எப்படி விசில் வைப்பேன்னா ஒரு விசில் ஹை ஃப்ளேமில், அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணுவேன். 2வது விசில் அப்போ வந்தாலும் ஓகே. அந்த மாதிரி தான் நான் சீரக சம்பாக்கு இது விசில் வைப்பேன். விசில்லாம் அடங்கிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். சுட சுட பிரியாணி சூப்பர் வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே முடிஞ்சளவுக்கு உடையாமல் இது பண்ணி விட்டுடலாம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸ்டிக்கியாகவும் இல்லை, கரெக்டாக உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்னுடைய சிக்கன் பிரியாணி ரெடி. சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா சிரிசா? எத்வா எப்படி இருக்கு? சரி, சாப்பிடு. செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் அவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு. நல்ல கரெக்டான மசாலா ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய். பாய் சொல்லு.